So good morning. நம்ம வந்து டைனமிக்ஸ் கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபிளா அப்படிங்கிற 8 மார்க்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் டேக்கனு, டைம் ஆஃப் லைட், இந்த 3 ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ வாங்க இன்றைக்கி கிளாஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன் அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு டைம் ஆஃப் லைட்டுக்கு வந்து போன கிளாஸில் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருந்தோம்ல 2u sin alpha by g. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். The time of light is t is equal to 2u sin alpha by g. During this time the horizontal velocity remains constant and is equal to u cos alpha. ஸோ இந்த டைம் ஆஃப் லைட்டை பொறுத்த வரையில் ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து u cos alpha. இது வந்து நம்ம பார்த்தா ப்ராஜெக்டைல் இஸ் பேரபிளாலேயே பார்த்துருக்கோம். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து u cos alpha அப்படின்ட்டு. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அப்போ அங்கே எழுதின மாதிரியே தான் வந்து எழுதியிருப்போம். ஸோ எப்படி அப்படின்னா அங்கே x equal to u cos alpha into t அப்படின்ட்டு போட்டிருந்தோம்ல பார்த்தா ப்ராஜெக்டைல் இஸ் அ பேரபிளால டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு வரும்னு சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து ஓசிங்கிறது தான் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து என்னது வரும் அப்படின்னா u cos alpha into t அப்படின்ட்டு வரும். ஸோ அங்கே சொன்ன மாதிரியே. ஸோ இதில் இந்த டீயோட வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டீக்கு பதிலாக 2u sin alpha by g அப்படின்ட்டு தெரியுமா. அப்போது 2u sin alpha by g வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காஸ் ஆல்ஃபான்னு இருக்குது, ஒரு 2 sin alpha அப்படின்ட்டு இருக்குதா. இது மூணுத்தையும் சேர்த்து எப்படி எழுதிக்கலாம்னா 2 sin alpha cos alpha அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. பட் இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 sin alpha cos alpha இஸ் நத்திங் பட் sin 2 alpha அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். அப்போ இது போக இங்கே ஒரு u இருக்குது, இங்கே ஒரு u இருக்குதா, ரெண்டும் சேர்ந்தா u ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். அப்போது u ஸ்கொயர் sin 2 alpha டிவைடட் பை g அப்படின்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். u ஸ்கொயர் sin 2 alpha டிவைடட் பை g. இதுதான் வந்து ரேஞ்ச் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன் அல்லது வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ நோட் என்னது அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சை வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தா ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபிளா அதில் பார்த்துருந்தோம்ல. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் வந்து நம்ம ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நோட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நோட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 2u cos alpha u sin alpha டிவைடட் பை ஜின்னு கிடச்சிருக்கும். ஸோ u cos alphaவை தான் வந்து கேபிட்டல் யூன்னு எடுத்திருப்போம், u sin alpha வந்து கேபிட்டல் B அப்படின்ட்டு எடுத்திருப்போம். அப்போ 2uv by g அப்படின்னும் வந்து நம்ம ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு வந்து ஃபார்முலாவை வந்து கொடுக்க முடியும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா a particle is projected horizontally from a point at a certain height above the ground level to show that the path described by it is a parabola அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது அப்படின்னா பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபிளாவில் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸிலிருந்து பார்ட்டிக்கல் இப்படி வீசும்போது அது ஃபார்ம் பண்ணக்கூடிய பாத் வந்து பேரபிளாவில் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ இது என்னது அப்படின்னா எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் ஹரிசாண்டலி ஃப்ரம் எ பாயிண்ட் at a certain height above the ground level அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு உங்களுக்கு கிரவுண்ட் லெவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே தள்ளி இங்கேருந்து தான் வந்து நம்ம பார்ட்டிக்கலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதாவது வந்து நம்ம வீடு வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் இருக்கும், நம்ம மாடியிலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஷேப் வந்து பேரபோலா ஷேப் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ லெட் எ பார்ட்டிக்கல் பி ப்ரொஜெக்டட் ஹரிசாண்டலி with a velocity u from the point A. Let the particle be projected horizontally. ஸோ ஹரிசாண்டலாக வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். வெலாசிட்டி வந்து u தான். எங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹெச்ங்கிற ஹைட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஆரிஜின் வந்து ஏங்கிறது தான் வந்து ஆரிஜின் அப்படின்னு எடுத்துருக்குறோம். அந்த ஹரிசாண்டல் த்ரூ ஏ ஆஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இதுலேருந்து வரக்கூடிய ஹரிசாண்டலை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம், வெர்டிக்கலை வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். லெட் பி பி த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஃப்டர் த டைம் டி.
ஓகேவா. ஸோ இங்கேயும் பார்ட்டிக்கல் வந்து இப்படி தான் கீழே விழப்போகுது அப்படிங்கிறதுனால ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்போவுமே வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டி வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ வந்து நம்ம எழுத முடியும். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது அப்படின்னா u இன்ட்டு டி. நம்ம அங்கே என்ன எழுதியிருப்போம்னா யூ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு டீன்னு எழுதியிருந்தோமா. பட் இங்கே காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா கிடையாது. ஏன்னா இது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து மேலேருந்து தான் நம்ம போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வராது. ஸோ அதனால இந்த ஆல்ஃபாங்கிறது வந்து வராது. ஜஸ்ட் யூ இன்ட்டு டி அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா இது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போகக்கூடியது. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து யூ இன்ட்டு டி அப்படின்ட்டு வரும். அதை மாதிரி வந்து ஒய்ங்கிறது வந்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே சைன் ஆல்ஃபாவே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து யூ சைன் ஆல்ஃபா ½ g மைனஸ் ½ gt ஸ்கொயர் இருந்ததில் அதில் இங்கே ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா டியூ டு கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி இருக்கிறதுனால த வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் டியூரிங் த மோஷன் இஸ் ப்ளஸ் ஜி. வெர்டிக்கல் ஆக்சலரேஷன் வந்து இங்கே வந்து ப்ளஸ் ஜி தான். ஏன்னா நம்ம மேலேருந்து தான் வந்து கீழே போட போகிறோம். கீழே இருந்து வந்து மேலே போய் மேலேருந்து கீழே வரல, டைரெக்டாக அது வந்து கீழே தான் விழப்போகுது. ஸோ அங்கே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா இங்கேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வந்துச்சு. அதனால நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா -g அப்படிங்கிறத வந்து போட்டிருந்தோம். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலே தான் இருக்கிறோம், மேலேருந்து டைரெக்டாக கீழே தான் வந்து நம்ம போட போகிறோம். அதனால ஆக்சலரேஷன் வந்து இங்கே வந்து +g தான் அப்படிங்கிறது வரும். அதை மாதிரி வந்து அந்த வெர்டிக்கல் காம்பனண்ட்டே இங்கே வந்து கிடையாது. அதனால யூ சைன் ஆல்ஃபா வராது. அதனால ஒய்வோட வேல்யூ வந்து ½ gt². இது மட்டும்தான் வந்து வரும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு x ஈக்குவல் ut அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். அப்போ t ஈக்குவல் x/uன்னு வருமா. இந்த டீயோட வேல்யூவை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்னது கிடைக்கும், x/uவை ரீப்ளேஸ் பண்ணும்போது x²/u² அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுலேருந்து x² மட்டும் வேணும்னா மிச்சது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டுட்டு போங்க. அப்போ x² ஈக்குவல் டு 2u²/g இன்ட்டு y அப்படின்ட்டு வரும். ஸோ இதனோட ஃபார்மேட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா x² ஈக்குவல் டு 4ay அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ இதுவும் வந்து பேரபோலாவை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த பார்ட்டிக்கிள் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஹைட்லேருந்து ஒரு பார்ட்டிக்கிளை போட்டாலும் அது ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ட்ராஜெக்டரி வந்து பேரபோலா தான் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா எ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 98 m/s. ஸோ ஒரு பாடி அல்லது பார்ட்டிக்கல், இந்த கைட்டு பால் இதை மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதுக்கு வெலாசிட்டி வந்து 98 m/s. அது மாதிரி அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து tan inverse of 3 ஹரிசாண்டலோட வந்து tan inverse of 3 அப்படிங்கிற இந்த ஆங்கிளை வந்து மேக் பண்ணிச்சு அப்படின்னா ஷோ தட் இட் ரைசஸ் டு எ வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் 441 மீட்டர்ஸ். அதாவது வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் இருக்குல்ல, ஸோ அந்த கிரேட்டஸ்ட் ஹைட் வந்து 441 மீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். அண்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் 19 செகண்ட். டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து நம்ம 19 செகண்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஃபைண்ட் ஆல்சோ த ஹரிசாண்டல் ரேஞ்ச் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் த்ரூ பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா கிரேட்டஸ்ட் ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும், ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 3 கண்டுபிடிக்கணுன்னாலே நமக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வெலாசிட்டி தானே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெலாசிட்டி 98 m/s கொடுத்துருக்கிறதுனால யூவோட வேல்யூ வந்து 98 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா, ஆங்கிளை வந்து ஆல்ஃபான்னு டினோட் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ ஆல்ஃபா வந்து tan inverse of 3 அப்படிங்கிறதுனால tan alpha = 3 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக என்ன டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ சைன் ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுத முடியும், நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு எழுத முடியுமா. ஸோ சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் tan ஆல்ஃபா அப்படின்ட்டு தெரியுமா.
ஸோ காஸ் ஆல்ஃபாவை டினாமினேட்டரில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுத முடியும்னா சீக்கண்ட் ஆல்ஃபான்னு எழுத முடியுமா? காஸ் ஆல்ஃபாவை நியூமரேட்டரில் உள்ள காஸ் ஆல்ஃபாவை டினாமினேட்டரில் எழுதணும்னா சீக்கண்ட் ஆல்ஃபா அப்படின்ட்டு தான் வந்து நம்ம எழுதி ஆகணும். ஸோ tan ஆல்ஃபா சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் டீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ அதுலேருந்து என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா சீக்கண்ட் ஆல்ஃபாவை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ tan ஆல்ஃபாவோட வேல்யூ தான் வந்து நம்ம 3 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ வந்து டினாமினேட்டரில் 1 + tan ஸ்கொயர் ஆல்ஃபா இது, அப்போ 3 ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 3/√9 + 1 வந்து 10 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா 3/√10 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ இதுலேருந்து காஸ் ஆல்ஃபா தேவை அப்படின்னா அது வந்து என்னது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபானா என்னதுன்னா 3/10 9/10 இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் 9 √10 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 10. ஸோ 1 - 9/10 இஸ் நத்திங் பட் 1/10 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1/10னா காஸ் ஆல்ஃபா வந்து 1/√10 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/√10 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 3/√10, காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1/√10. ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் ஹைட் கண்டுபிடிப்போமா? ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். u² sin ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g அப்படின்ட்டு டிரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். யூவோட வேல்யூ வந்து கொஸ்டினில் வந்து 98 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி இன்டூ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா, சைன் ஆல்ஃபா வந்து 3/√10 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ சைன் ஸ்கொயர் அப்படின்னா வந்து அதை ஸ்கொயர் பண்ணும்போது 3/√10, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √10 டிவைட் பண்ணால் வந்து 10 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். டிவைடட் பை 2 ஏற்கனவே ஃபார்முலாவில் இருக்குது. ஜீனா ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து 9.8 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 441 மீட்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டைம் ஆஃப் லைட்டு. ஸோ டைம் ஆஃப் லைட்டுக்கு ஃபார்முலா வந்து 2u sin alpha by g அப்படிங்கிறது வந்து தெரியும். 2 இன்ட்டு டைம் ஆஃப் லைட்டில் யூக்கு பதிலாக 98 அப்படின்ட்டு தெரியும். சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 3/√10, ஜியோட வேல்யூ வந்து 9.8 அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன இந்த √10 வந்து ஒரு √10/√10 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா √10 × √10 வந்து 10ன்னு ஆயிரும். 98 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட முடியும். அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா இது வந்து 6√10 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 6 இன்ட்டு √10க்கு வந்து வேல்யூ கேல்குலேட்டரில் நீங்கள் √10க்கு வேல்யூ போட்டு பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 3.162 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு 19 அப்படிங்கிற வந்து கிடைக்கும். ஸோ 19 செகண்ட்ஸ் நியர்லி அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து டைம் ஆஃப் லைட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து 2u² sin alpha cos alpha by g அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதுக்குமே தேவையான வேல்யூவை போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 588 மீட்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து 5 மார்க்கில் யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க இந்த ப்ராப்ளம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இஃப் த கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு பை த பார்ட்டிக்கல் இஸ் quarter of its range on the horizontal plane through the point of projection, then find the angle of projection. So greatest height attained by the particle. So greatest height attained by the particle வந்து is quarter na கால் பகுதி range on the horizontal plane. கிரேட்டஸ்ட் ஹைட் வந்து 1/4 ஆஃப் த ரேஞ்ச் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா
கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கு ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g அப்படிங்கிறது தெரியும். ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா பை g அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல, ரெண்டு பக்கமும் வந்து u ஸ்கொயர் பொதுவாக இருந்தால் இதை வந்து அடி கொடுத்துடலாம். இது வந்து 2ன்னு ஆகும். அப்புறம் இந்த 2g அடி கொடுத்துடலாம். அப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவை வந்து சைன் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். ஒரு சைன் ஆல்ஃபா கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது வரும். அப்போ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபாவை வந்து இந்த சைடு டிவைட் பண்ணிட்டோன்னா சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். சைன் ஆல்ஃபா பை காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் டேன் ஆல்ஃபா. டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 45 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து எ ஸ்டோன் இஸ் த்ரோன் வித் எ வெலாசிட்டி ஆஃப் 39.2 மீட்டர் பெர் செகண்ட் at 30 degree to the horizontal. Find at what times it will be at a height of 14.7 meter per second. A stone is thrown with a velocity of 39.2 meter per second. ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோனை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது அது வெலாசிட்டி வந்து 39.2 ஸ்பீடு இருக்குது. அது மாதிரி அது வந்து 30 டிகிரி ஆங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போது அது வந்து 14.7 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு வந்து டைம் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. சரி, அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னது அப்படின்னா வெலாசிட்டி இன்ட்டு நம்மளோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி தானே. ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டினாலே வந்து அது சைனை டிபெண்ட் பண்ணக்கூடியது. ஹரிசாண்டல் வெலாசிட்டி தான் வந்து காஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இங்கே வெர்டிக்கல் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருவோம் அப்படின்னா sin 30 அப்படிங்கிறத வந்து போடுவோம். அப்போ 39.2 இன்ட்டு sin 30 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ sin 30 வேல்யூ வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும் 1/2. ஸோ அதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா வந்து 19.6 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு த ஆக்சலரேஷன் இஸ் -g. ஆக்சலரேஷன் எப்போவுமே வந்து -g தான் நார்மலாக. ஏன்னா கீழேருந்து பார்ட்டிக்கல் வந்து மேலே போகணும், அதுக்கப்புறம் தான் வந்து மேலேருந்து வந்து கீழே வரும். ஓகேவா? ஸோ அதனால ஆக்சலரேஷன் வந்து -g. லெட் த பார்ட்டிக்கல் பி அட் அ ஹைட் ஆஃப் 14.7 மீட்டர். ஸோ இதான ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 14.7 மீட்டரில் இருக்கணும்னா டைம் டேக்கன் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஹைட்டை வந்து 14.7 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா ஃபிசிக்ஸில் வந்து தெரியும். S = ut + ½ at² அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து நமக்கு ஃபிசிக்ஸில் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸை தான் வந்து ஹைட்டுன்னு எடுத்துக்கணும்னு முதல்லையே சொல்லியிருந்தேன். கிரேட்டஸ்ட் ஹைட்டில் கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபார்முலாவில் சொல்லியிருந்தேன்ல. ஸோ யூடி எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கிட போகிறோம்னா ஹச்ன்னு எடுத்துக்கிட போகிறோம். யூவோட வேல்யூ தான் வந்து 19.6 அப்படின்ட்டு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் டீங்கிறது அப்படியே இருக்கும், -½ ஆக்சலரேஷனுக்கு பதிலாக ஜி அப்படிங்கிறத போட்டிருப்போம். t² வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.8 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 4.9 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ 19.6 - 4.9 × t அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா 14.7 இஸ் ஈக்குவல் டு என்னது இருந்துச்சு 19.6t - 4.9 t² அப்படின்ட்டு இருந்தால் த்ரூ அவுட்டாக ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 147 = 196 t - 49 t². அதாவது 49 t² - 196t + 147
ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு கிடச்சிருமா. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா. ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ண தெரியும்ல. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதை மேலே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு போகாமல் 49 டேபிளால் த்ரூ அவுட்டாக டிவைட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 49 டேபிளால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை மாதிரி கிடச்சிரும். ஸோ t² - 4t + 1 3 = 0ன்னு கிடச்சிரும். அதுலேருந்து t = 3 அல்லது t = 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ தட் மீன்ஸ் என்னது 49t² - 196t + 147 = 0 அப்படின்ட்டு இருந்துச்சா. ஸோ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து 49 டேபிளால் வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 49 டேபிளில் டிவைட் பண்ணும்போது t² - 4t + 3 = 0 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது கிடச்சி சிம்பிளிஃபை பண்ணால் டைம் வந்து 1 செகண்ட் அண்ட் அகைன் அட் த எண்ட் ஆஃப் 3 செகண்ட்ஸ் இட் வில் ரீச் த ஹைட் ஆஃப் 14.7 மீட்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ 4th ப்ராப்ளம் இதே மாதிரி தான். 4th ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்துருங்க. நான் 5th ப்ராப்ளம் எடுக்கிறேன். 5th ப்ராப்ளம் என்னது அப்படின்னா a particle is projected so as to graze the tops of 2 parallel walls. The first height A at a distance b from the point of projection and the second at a height b at a distance a from the point of projection. If the path of the particle lies in a plane perpendicular to both the walls, find the range on the horizontal plane and show that angle of projection exceeds tan inverse of 3. So a particle is projected. So இப்போ வந்து particle வந்து project பண்ணுறோம் so as to graze the tops of 2 parallel walls. 2 பேரலல் வால் இருக்குது. 2 பேரலல் வாலோட டாப்பை வந்து எய்ம் பண்ணி நம்ம பார்ட்டிக்கலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. த ஃபஸ்ட் வால் இஸ் அட் அ ஹைட் ஏ at a distance b from the point of projection. ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இங்கே இருந்தது அப்படின்னா த ஃபஸ்ட் பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் at a distance b. இதனோட டிஸ்டன்ஸ் வந்து b ஆஃப் ஹைட் a. இதனோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து a. அது மாதிரி த செகண்ட் ஆஃப் ஹைட் b. இதனோட ஹைட் b. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து a. ஓகேவா. இஃப் த பாத் ஆஃப் த பார்ட்டிக்கல் லைஸ் இன் எ பிளேன் பெர்பெண்டிகுலர் டு போத் த வால்ஸ். அதனோட பாத் வந்து இப்படி வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். பார்ட்டிக்கல் இதுதானே பெர்பெண்டிகுலர் இந்த வாலுக்கு. ஸோ இப்படி பெர்பெண்டிகுலராக இருந்தது அப்படின்னா ரேஞ்ச் ஆன் த ஹரிசாண்டல் பிளேன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை மாதிரி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து tan inverse ஆஃப் 3 விட அதிகம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின். சரி. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஆல்ஃபாங்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் வந்து என்னது அப்படின்னா y = x tan alpha minus gx² by 2 u² cos² alpha. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பாத்தை தான் வந்து நம்ம பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் அ பேரபோலா அதில் வந்து ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தை வந்து y = x tan alpha minus gx² by 2 u² cos² alpha. இது ஏற்கனவே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த tan alphaவை எல்லா ஸ்டெப்லையும் எழுதுறதுக்கு பதிலாக இந்த tan alphaவை வந்து சம் t அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நமக்கு என்னது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா tan alphaக்கு பதிலாக t எழுதும் போது minus gx² by 2 u² cos² alpha அப்படின்ட்டு இருக்குதா. அதுக்கு பதிலாகவும் வந்து t-யை டினோட் பண்ணிக்கலாம். ஸோ t-யை டினோட் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் y = xt minus half gx² by u² into 1 plus t² அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா y = xt minus gx² by 2u² into 1 plus t² அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ எழுதுனதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு வால் வந்து அட் அ ஹைட் ஆஃப் a
at a distance b from the point of projection. Distance வந்து b, height வந்து a அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வாலுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வந்து a, டிஸ்டன்ஸ் வந்து b அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ் இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. ஸோ இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிங்க அப்படின்னா ஒய்க்கு பதிலாக ஏ போடுமோனோ. ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக பி போட்டோன்னா பிடி மைனஸ் ஜி பி ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதை மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக பி போடணும். அப்போ ஒய்க்கு பதிலாக பி, எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டோம் அப்படின்னா மைனஸ் ஜி ஏ ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா? ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது இருந்ததுன்னா ஏ ஈக்குவல் டு பிடி மைனஸ் ஜிபி ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர்னு இருந்ததா? இந்த பிடியை இந்த சைடு கொண்டுட்டு வாங்க. அப்போ ஏ மைனஸ் பிடி ஈக்குவல் டு மைனஸ் ஜிபி ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து எழுதிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது இருந்துச்சு அப்படின்னா b ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து இருந்துச்சு. அப்போது b மைனஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிஏ ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 + t ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எழுதுனதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஏ மைனஸ் பிடி இருக்குது, ரெண்டாவது ஈக்குவேஷனில் பி மைனஸ் ஏடி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஏ மைனஸ் பிடி வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் பி மைனஸ் ஏடி இருக்குது, ஈக்குவல் டு இந்த 2u ஸ்கொயர் இந்த 2u ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த 1 + t ஸ்கொயர் 1 + t ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த ஜி கேன்சல் ஆயிரும். இது போக என்னது இருக்கும் அப்படின்னா b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது மட்டும் வந்து இருக்கும். ஏன்னா மேலேயும் மைனஸ் இருக்குது, கீழேயும் மைனஸ் இருக்குதா? ஸோ இந்த மைனஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இது போக b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். அதாவது வந்து a மைனஸ் பிடி பை b மைனஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சா போதும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வந்து கொஸ்டினில் ஆன்சரில் இதுக்கப்புறம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிடி ஈக்குவல் டு பி க்யூப் மைனஸ் ஏபி ஸ்கொயர் டி அப்படின்ட்டு வரும். ஸோ டி டேர்ம் எல்லாம் ஒரு சைடு கொண்டுட்டு வந்துடுவோம். அப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிடி மைனஸ் ஏபி ஸ்கொயர் டி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுலேருந்து டீயை பொதுவாக எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் பி மைனஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்குமா? அப்போ டி ஈக்குவல் டு என்ன சொல்லிடலான்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் பை ஏ ஸ்கொயர் பி மைனஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபியை பொதுவாக எடுத்தால் ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஏ மைனஸ் பியை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் டீயில் என்னது இருக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். டினாமினேட்டரில் வந்து ஒரு ஏபிங்கிறது வந்து இருக்கும். ஸோ அப்போ டீயோட வேல்யூ உங்களுக்கு என்னது இருக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்கும். டினாமினேட்டரில் வந்து ஒரு ஏபி அப்படிங்கிறது வந்து இருக்கும்.
ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஏபி இருக்குல்ல, இந்த ஏபியை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3ab அப்படின்ட்டு எழுத போகிறோம். அதாவது 3 மைனஸ் 2 வந்து 1 தானே. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதியாச்சு. அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் 3ab பை ஏபின்னு எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி பிரிச்சிடலான்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏபின்னு பிரிச்சிடலாம், ப்ளஸ் 3ab பை ஏபி அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை பிரிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபி கேன்சல் ஆயிரும். டீக்கு பதிலாக டேன் ஆல்ஃபான்னு நம்ம முதல் லைன்லேயே எடுத்து வச்சுருந்தோமா. அப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு இதில் 3 மட்டும்தானே இருக்குது. அப்போ 3 ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வந்து வந்திருக்கு, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏபி அப்படின்ட்டு. அப்போது இந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி எப்படி மாறும் அப்படின்னா கிரேட்டர் தேன் அப்படின்ட்டு மாறும். அப்போ டேன் ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தேன் 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ டேன் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 3 அப்படிங்கிறது தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து எக்ஸீட்ஸ் 3 அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நமக்கு கிடைச்சோம். ஸோ அண்ட் மோரோவர் இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்னது இருந்துச்சு, ஏ மைனஸ் பிடி ஈக்குவல் டு மைனஸ் ஜிபி ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்துச்சா. ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, g into 1 plus t square by 2u square equal to a minus bt by minus b square. அதாவது இந்த b ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த b ஸ்கொயரையும் இந்த மைனஸையும் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டுட்டு வந்து டிவைட் பண்ணிடுவோம். மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேலே எங்கேயும் மைனஸால் மல்டிபிள் பண்ணிட்டோன்னா பிடி மைனஸ் ஏ பை பி ஸ்கொயர் இப்படின்னு வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். ஸோ சிம்பிளிஃபை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இதை வந்து ஸோ நம்ம வந்து என்னது பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, g into 1 plus t square by 2u square equal to bt minus a by b square அப்படிங்கிறத பார்த்தோமா. இதுக்கு முதல் லைன்லேயே t equal to a square plus ab plus b square by ab அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோமா. அந்த கண்டுபிடிச்சது தான் இந்த ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும், b into டீக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏபி அப்படிங்கிறத போடுவோம், மைனஸ் ஏ டிவைடட் பை பி ஸ்கொயர் அப்படிங்கிறத வந்து போடுவோம். ஸோ இப்போ இந்த பி கேன்சல் ஆயிரும். இந்த ஏவை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போது அது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அகைன் இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இதிலேருந்து பியை வந்து பொதுவாக எடுக்கலாமா. ஸோ பியை வந்து நீங்கள் பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் ஏபி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு பி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏபி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து g into 1 plus t square by 2u ஸ்கொயரோட வேல்யூ வந்து a plus b by ab. ஸோ இந்த வேல்யூ நம்ம எதுக்காக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த வேல்யூ வந்து தேவைப்படும். ஆக்சுவலாக ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா, u ஸ்கொயர் sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2u ஸ்கொயர் பை g இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்ட்டு sin 2 ஆல்ஃபாவோட வேல்யூவை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ sin 2 ஆல்ஃபாவோட வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது g இன்ட்டு 1 ப்ளஸ் u ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை u ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இப்போது நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இதை வந்து t இன்ட்டு ஏபி பை ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டி வேறு வரும். ஸோ இப்போது இந்த g இன்ட்டு 1 ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர்னு இருக்குல்ல,
ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதனோட வேல்யூ தான் a + b/ab அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ இது ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதுனால ab/a + b அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இந்த t வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ அப்படியே இருந்ததுன்னா ஹாரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூ சிம்பிளிஃபை எப்படி ஆகும்? t × ab/a + b அப்படின்ட்டு இருக்குதா. அகைன் t வந்து மொதல் ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, a² + ab + b² ab அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இன்ட்டு ab/a + b. அப்போ ab கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஹாரிசாண்டல் ரேஞ்சோட வேல்யூ வந்து a² + ab + b² a + b அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இது ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து டெரிவேஷன்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டெரிவேஷன்ஸை வந்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 8 மார்க்குக்கு கேட்டிருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள்.